விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது.